ஒரு சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு சபையில் எல்லோரும் உட்காந்துருக்குறீங்க, பள்ளிவாசலுக்கு கடன் வாங்கணும், நீங்களும் கொடுக்குற சபையில் வச்சு கேட்டீங்கன்னு வைங்களேன். சபையில் வச்சு கேட்கும்போது சில வெக்கப்பட்டு கொஞ்சம் கூட சொல்லி விட்ருவாங்க. அவன் 500 ரூபா கொடுக்கணும்னு நினச்சிருப்பான். என்னங்க நீங்கள் எவ்வளோங்க, 1000 ரூபா போட்டுக்கிறங்க. அவன் என்ன செய்வான், அவனுக்கு விருப்பமே இருக்காது, 500 தான் கொடுக்க நினச்சிருப்பான். வேற ஆளுக்கு 500, 2000, 3000 என்ன செய்வான், நமக்கு ஒரு 4000 போட்டுக்கிறங்கம்மா. அப்போ இது மனசில் விருப்பம் இல்லாமல் வெறுத்து போய் சபையில் வச்சு கேட்டுவிட்டாங்களே என்பதற்காக கொடுக்குறான். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. தனியாக போய் யோசிச்சுன்னு அப்புறம் சொல்லு, கூட்டத்தில் சொல்கிறத ஒத்துக்கிற முடியாது. அவன் மனப்பூர்வமாக தர ஒத்துக்கொண்டாலும் கூட அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனப்பூர்வமாக இது வரலன்னா நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம் என்று சொன்னால், ஹவாஸின் என்று ஒரு கூட்டத்தாரோட போர் செய்கிறாங்க. அந்த ஹவாஸின் கூட்டத்தாரோட போர் செஞ்சு வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்றால் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றிக்கிடுவாங்க. போர்க்களத்தில் வாள், தலை, ஒட்டகம், அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஆட்களையும் கைதிகளாக பிடிச்சிருவாங்க. அப்போ போரில் வந்த ஆட்களை கைதிகளாக பிடிச்சிருவாங்க, பொருள்களை கனிமத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படி வந்த உடனே ஜெயிச்சு கொண்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த ஹவாஸின் கூட்டத்திலேயே ஒரு கணிசமான பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தகவல் வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, வருவாங்க. அதனால் இந்த பொருளை பங்கு வச்சு கொடுக்காம பெண்டிங்கில் வைப்போம் அப்படின்னு சொல்லி கைதிகளையும் பங்கு வைக்கல, அந்த கனிமத்து பொருளையும் சஹாபாக்களும் பங்கு வச்சு கொடுக்கல. ஒரு 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, வரல யாரும் கேட்டு. இஸ்லாத்தை தழுவிட்டாங்கன்னு தகவல் வந்தது, அதை கிளைம் பண்ணி கேட்கறதுக்காக வரல. அப்புறம் சஹாபாக்களை கூப்பிட்டு பிரித்து கொடுத்துட்டாங்க. அடிமைகளை, கைதிகளெல்லாம் அடிமையாக கொடுத்துட்டாங்க. கனிமத்து பொருள்களை எல்லாம் இந்த நீ இதை வச்சுக்க, இந்த ஒட்டத்தை நீ வச்சுக்க, இந்த குதிரை நீ வச்சுக்கன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க சஹாபாக்களுக்கு. கொடுத்த பிறகு அவங்க வர்றாங்க. யாரே ஹவாஸின் கூட்டத்தார் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்களுடைய கைதிகளை நீங்கள் திருப்பி தந்துடணும், எங்களுடைய கனிமத்து பொருளையும் திருப்பி தந்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இந்த பொய் சொல்கிறேன் எனக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா அது ஏமாற்றுவாங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கழுத்து எடுத்துடுறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த பொய் சொல்வது எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு ரெண்டையும் நான் தரமாட்டேன். சும்மா வச்சு நம்ப வச்சு ஏமாற்ற தயாராக இல்லை. ஒன்று கைதிகளை வேண்டாம் வாங்கிக்கிறங்க, இல்லைன்னா அந்த பொருள்களை மட்டும் வாங்கிக்கிறங்க. ஒன்று பொருள் வேணும்னா பொருள்கள் வச்சுக்கிறவன்டா பிடிங்க உங்கள்கிட்ட தந்துடுறேன். கைதிகள் தான் வேணும்னு சொன்னால், ஆட்களை பிடிச்சிட்டோம்ல, அவங்க சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வேணும்னு சொன்னால் அதை கேளுங்க, 2ல் 1 தான் தர முடியும், யோசிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. அவங்க பல விதமான யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, பொருள் தொலைஞ்சிட்டு போகுது, மாமா மச்சான் சொந்தக்காரன்லாம் கைதியாக இருக்கிறாங்க, அதை எங்களுக்கு திருப்பி தந்துடுங்க அப்படின்னு கேட்போன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூட்டுறாங்க. கூட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஹவாஸின் கூட்டத்தார்கிட்ட இருந்து நம்ம ஜெயித்தோம், அவங்களுடைய பொருள்களை எல்லாம் உங்களுக்கு பங்கு போட்டு தந்துட்டோம், அவங்களுடைய கைதிகளை எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு பங்கு போட்டு தந்துட்டோம், இப்போ அவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன முடிவுன்னா, அவங்களுடைய கைதிகளை அடிமைகளை வச்சுக்கிறீங்கல்ல, அவங்கள திருப்பி கொடுப்பதாக நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் உங்களுக்கு தந்துட்ட காரணத்தினால அதை நான் முடிவு செய்யலாது. நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கைதிகளெல்லாம் யார், உங்களுக்கு நாங்கள் ஆளுக்கு ஒரு கைதின்னு பிரித்து தந்துட்டேன், அவங்கள கொடுக்குற நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் கொடுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு 2 ஆப்ஷன் வைக்கிறேன். என்ன 2 ஆப்ஷன் கேட்டால், ஒன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் மனப்பூர்வமாக தந்துருங்க. ஒன்று என்ன செய்யணும், எதை எதிர்பார்க்காம ரசூல்லா விரும்பிட்டா எங்களுக்கு என்னத்தையும் கைது நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல விருப்பம் உள்ளவங்க அப்படி சொல்லிடுங்க. அல்லது கடன் மாதிரி நீங்கள் கொடுங்க, அடுத்த ஏதாவது பொருளாதார அரசாங்கத்துக்கு வரும் பொழுது முதல் முன்னுரிமையாக உங்களுக்கு அதுக்குள்ள பணத்தை தருவேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தருவேன். ஒன்று பிற்காலத்தில் இதற்கு ஈடு வாங்கி கொள்கிற அடிப்படையில் எனக்கு அந்த கைதியை ஒப்படைச்சிருங்க, அல்லது ஒன்றுமே வேணாம் அல்லாஹ்வுக்காக தரோன்னு சும்மா தந்துருங்க. எதை ஏற்றுக்கிறீங்கன்னு ஒன்று கோரசா கூட்டமாக எல்லாம் செய்கிறாங்க. தையபுனா அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் மனப்பூர்வமாக தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தோடு சொல்கிறனா சரிப்படாது. யார் மனப்பூர்வமாக சொல்கிறீங்க, யார் மன வெறுப்போடு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கூட்டத்தில் இருந்துக்கிட்டு எல்லாரும் சொல்கிறாங்களேன்ட்டு இப்போ 10 பேர் சரின்னாங்கன்னா 11 ஆளும் சரின்றுவார். 10 பேர் தான் அந்த எண்ணத்தில் இருப்பார், 2 பேர் இந்த விருப்பம் இருக்காது. 3 பேர் சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் முதல்ல போய் தனியாக உட்காந்து ஆலோசனை பண்ணி யார் யார் ஒத்துக்கிறீங்கிற லிஸ்ட் எடுத்து பின்னாடி உங்கள் தலைவர்கள் மூலமாக எனக்கு சொல்லுங்கள்
அப்படின்னு அனுப்பி எல்லாரும் வாக்களித்ததை கூட ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நீ மனப்பூர்வமாக தர ரெடியாக இருக்கிறியா, அல்ல எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு இந்த கைதி வேணும் அப்படின்னு சொல்கிறியா, இதையெல்லாம் வந்து நீ யோசிச்சுட்டு வந்து சொல்லுன்றாங்க. சில நாட்கள் யோசித்து உள்ளே போய் ஆலோசனை பண்ணிவிட்டு இல்லை மனப்பூர்வமாக நாங்கள் விட்டு தர்றோம் என்று வந்து சொன்ன பிறகு அந்த கைதிகளெல்லாம் பெற்று இந்த ஹவாஸின் கூட்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சபையில் வைத்து வாக்களித்தார்களே ஆனால் அது மனப்பூர்வமாக அவங்க தர்றாங்களா, மன நொந்து போய் தர்றாங்களா, வெறுப்போட தர்றாங்களான்னு கவனிக்க வேண்டிய தலைவர்களுடைய பொறுப்பு. வெறுத்து நிர்பந்தத்தில் வச்சு என்ன செய்யக்கூடாது, நெருக்கி பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட வாங்கிடக்கூடாது. மனசால வெறுத்து ஒன்ற தந்தானே ஆனால் அது சரிப்பட்டு வராது. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பாக வாங்குறதா இருந்தால் கூட, சமுதாய பணிக்கு அன்பளிப்பாக வாங்குறதா கூட விரும்பி தர்றானான்னு கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்ச நாளில் பஹ்ரைன்லேருந்து நிதிகள் வந்து குவியுது. பஹ்ரைன்லேருந்து ஜக்காத்து பல பொருள்களை வசூல் பண்ணாது, பள்ளியாசப்புறம் நிறைஞ்சு போச்சு. அப்போ மக்கள்லாம் கூப்பிட்றாங்க, அன்னைக்கு ஹவாஸினுக்காக விட்டு தந்தீங்கல்ல அவங்கெல்லாம் முதல்ல வாங்க, இந்த ஹவாஸின் கூட்டத்தாருடைய கைதிகளை ஒப்படைச்சிங்கல்ல அவங்கெல்லாம் வாங்கணும்னு ஒவ்வொருத்தரும் வர வர எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்கங்கிறாங்க. அவங்க பெரிய தகப்பனார் அப்பாஸ் கூட வர்றாரு. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார், நானும் என்னுடைய பங்கு வேணான்னு விட்டு தந்துட்டேன், என்னுடைய சகோதரர் அக்கீலுடைய பங்கை நான் விட்டு தந்துட்டேன், எனக்கு தாங்கண்டவன அள்ளிக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. இவர் அழுறாரு, இன்னும் கொஞ்சம் அள்ளிக்க வேணுங்கிறார். அள்ளிக்க அவர் மூட்டை மூட்டையாக கட்டுறாரு, தூக்க முடியாத அளவுக்கு நிறைய அந்த மூட்டையில் சாக்கில் சேர்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல, எனக்கு தூக்க முடியலை, என் முதல்ல தூக்கி வைங்க. தூக்கிலாம் வைக்க முடியாது, நீ தான் தூக்கிக்கிறனுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய தகப்பனாராக இருந்தாலும் நீ தான் தூக்கி வச்சுக்கிறன்னு. அவர் என்ன செய்கிறாரு, அவன் கொஞ்சம் பொருளை கீழே இறக்கி வைக்கிறாரு, தூக்க முடியல. ஒரு ஆளை விட்ட நீங்கள் தூக்காட்டி பரவாயில்ல, ஒரு ஆளை விட்டாது எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, உனக்கு தூக்க முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன், நீ ஆள்லாம் தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பொருள் அள்ளி போடுறாரு கீழே, அப்போ தான் தூக்க முடியும். எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி தோளில் வச்சுட்டு போயிட்டார். அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் இதில் ஒரு செய்தி இருக்கிறது. எதை எதிர்பார்க்காம தான் அல்லாவுக்காக விட்டு கொடுத்தாங்க. எதிர்பார்க்காம அல்லாவுக்காக விட்டு கொடுத்தால் கூட அதை காரணமாக சொல்லி பிறகு ஆதாயத்தை கேட்குறாங்க. அவங்க எதையும் எதிர்பார்க்காம விட்டு கொடுத்தா கேட்கக்கூடாதுல்ல. அப்பாஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த உரிமையை சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய கைதிகளை விட்டு தந்திருக்கிறேன், வேணான்னு சொல்லி விட்டு தந்திருக்கேன், எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஒரு மார்க்கத்திற்காக ஒரு சேவை ஒரு தியாகம் பண்ணியிருந்தார்களே ஆனால் அதை கணக்கில் கொண்டு அவங்களுக்காக கூடுதல் முன்னுரிமை கொடுக்கலாம் என்பதும் இந்த சம்பவத்தில் விளங்குகிறது. அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் இன்னும் சில ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.